ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் 21 நாள் ஜெபத்தின் முதல் நாள் சனிக்கிழமை. நேற்றைய தினத்தில் ஆராதனை, 4 ஆராதனை ஆலயத்தில் கூடி ஆராதித்தோம். ஆனால் இன்று 3ஆம் தேதி ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் தேதி உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கும். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்பதாக. பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு அன்பின் தன்மை வெளிப்படுகிறது. எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்தார்கள். எல்லாருக்கும் அந்த யோசனை வரவில்லை. ஏன் பேதுருக்கு மட்டும் வந்தது? பேதுரு அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் அந்த பேதுருவை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்த போது, தன்னோடு பயணிக்கும் போது, தன்னோடு இருந்து தன்னுடைய பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தின போது, ஒருவேளை யோவானை குறித்து பார்க்கும்போது அன்பான சீஷன் என்று சொல்லலாம் அவருடைய செயல்பாடுகளை வைத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை அதிக அன்பாக பேதுரு காணப்பட்டிருக்கிறார். யார் தேவனோடு தேவனுடைய அன்பில் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு வெளிப்பாடு அதிகம். ஒரு நண்பர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், வழக்கமா ஒரு பேசிட்டு போறவங்களும் இருக்காங்க. ரொம்ப நெருக்கமா கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பு செலுத்துறவங்க இருந்தா, கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு சரி கிறிஸ்துவுக்குள்ளும் தன் மனதில் உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க மனந்திறந்து பேசுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அன்பின் தன்மை வெளிப்படுகிற ஒரு உணர்வு. இந்த பேதுரு வாழ்க்கையில் அந்த அன்பு, தேவன் பேரில் அன்பு, அளவிட முடியாத தாக்கம். அவரை விட்டு வெளியில போகவே கூடாது, அவரோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருந்ததினால் அந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது. அதனால இந்த பேதுரு மூலமா என் காரியத்தை, என் திட்டத்தை மூலமா நிறைவேற்றுவேன். ஆனா தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் தீமையான வார்த்தைகளும் வரும், விரோதங்கள் வரும். அந்த பொறுப்பு தடைப்பட்டு போகிற அளவுக்கு கூட சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் அவைகள் உன்னை தாக்காதபடிக்கு, அதை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பலனை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அந்த பேதுருவை பலப்படுத்தினார். அப்போ ஆண்டவருக்கும் பேதுருக்கும் அந்த உறவு கட்டப்பட்டது. அவருடைய வாழ்க்கை தெய்வீகமாய் கட்டப்பட்ட ஒன்று. அப்ப இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒரு அன்பு தேவை. தேவனை அறியாத காலங்களில் எப்படியோ இருந்தோம், வசனம் புரியாத நாட்களில் எப்படியோ காணப்பட்டோம். ஆனால் தேவனை அறிந்து கொண்ட பின்பு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு, வசனத்தை அறிந்து கொண்ட பின்பு, ஆலய தொடர்புக்கு உள்ளான பின்பு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு, நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை கண்டுகொண்ட பின்பு, நாம் அன்பில்லாத நிலை, அது ஆபத்தானது. ஆண்டவர் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார், ஒருவர் பேரில் ஒருவர். இதற்கு முன்பு நான் ஆலயத்தில் அந்த வார்த்தையை சுட்டி காட்டி இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 34, 35 அந்த வசனங்களை படிக்கும்போது அந்த அன்பை குறித்து அழுத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார்.
என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற, விசுவாசிக்கிற, நம்பி வாழுகிற, அர்ப்பணித்து செயல்படுகிற ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த வார்த்தையை கண்டிப்பா வாசிக்கணும். இந்த வார்த்தையை அனுபவமாக்கணும். போராட்டம் இருக்கு. மனுஷிகம் முன்ன வந்து நிற்கும். கோபங்கள் அப்படியே முன்ன வந்து நிற்கும். இந்த வசனத்துக்கு விரோதமா வாழ்வதற்கு, சிந்திப்பதற்கு, பேசுவதற்கு, செயல்படுவதற்கு, அன்பை சீர்குலைய பண்ணுகிற, வஞ்சிக்கிற சத்துரு உள்ளே நுழைந்து கசப்புகளையும் பிடிவாதங்களையும் வைராக்கியங்களையும் எவ்வளவு தூரம் உள்ளே புகுத்தி பிரிவினை உண்டாக்க வேண்டுமோ எல்லாம் செய்வான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யார் சொல்வது உங்களுக்கு வேண்டும்? சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள். அன்னைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், உன்மேல் நான் கட்ட போறேன், என் சபையை கட்டுவேன். அப்ப அந்த தெய்வீகம், தெய்வ காரியம், தேவனுடைய சபை, தேவனுடைய காரியம் கட்டப்பட வேண்டுமானால் ஆண்டவரும் பேதுரு அந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் மட்டுமல்ல மற்றவர்களும் சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும். நீங்கள் அல்ல, பன்மை வருது பாருங்க, ஒருவரில் ஒருவர். 12 பேர் இருந்தீங்கன்னா 12 பேரும் 12 விதமான குடும்பத்தில் பிறந்தவர்களாய் இருக்கலாம். ஆனால் இயேசு என்னும் ஒரே அன்பின் ஆண்டவருடைய எல்லைக்குள் வந்த பிறகு ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளைப் போல அந்த அன்பு வர வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. அந்த அன்பை அப்ப புரிஞ்சிருக்காங்க அவங்க. இந்த அன்பு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை மீன் பிடிச்சு மீனவர்களா, ஏன் மனுஷனாலே அன்பு தெரியாமலா போயிடும்? அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்கள அன்பா இருக்கிறேன்னு. எதை வைத்து உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன்? உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் கண்டிப்பாக அன்பாய் இருக்க வேண்டும். இது என்ன சொல்றாரு? இதை ஒரு புதிதான கட்டளையா சொல்றாரு. வேதத்துல ஏராளமான கட்டளைகள் இருக்கு. ஆனா இத ஒரு புதிய கட்டளையா உங்களுக்கு சொல்றேன். இத புதுசா எடுத்துங்க. ஏராளமான பிரமாணங்கள், கட்டளைகள் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல அன்புதான் முக்கியம். இத உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தமுள்ள தெய்வத்தோடு இருக்கிறவங்க, பரலோகத்திலிருந்து வந்த தேவனோடு இருக்கிற சீஷர்கள் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, ஒருவரை ஒருவர் விரோதித்துக் கொள்ளக்கூடாது, ஒருவருக்கொருவர் தெய்வீகத்திற்கு மாறாக இருக்கக்கூடாது, அன்பா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஆண்டோடைய அன்பை பெற்றவங்க. அப்படி அந்த அன்பா இருந்தால் என்னவா, இயேசுவோடு இருக்கிறவர்கள்னு மற்றவர்கள் அறிந்து கொள்வாங்க. ஆண்டுடைய எதிர்பார்ப்பு புரிகிறதா? நீங்க குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சபையிலே உள்ளவர்களா இருக்கலாம்,
நீங்க யாரா இருக்கலாம், இந்த அன்பு இருக்கிறதா யோசித்து பாருங்க. இந்த 21 நாள் ஜெபத்தில் ஒருவரை ஒருவர், ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்னவா வாழ போறோம்? ஏதோ ஆலயத்து வருகிறோம், வார்த்தையை கேட்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், பாடி துதிக்கிறோம், அவ்வளவுதான். அதன் பிறகு இந்த அனுபவமே இல்லைன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்க அனுபவமா மாறட்டும். இந்த வார்த்தை இதற்கு முன்பாக உங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம். நீங்க கண்டிப்பா கிறிஸ்து இயேசுவின் பிள்ளையாய் இருப்பது உண்மையானால், பரலோக தேவனை பற்றி கொண்டது உண்மையானால், நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டிய சிந்தனை இருப்பது உண்மையானால், வம்பை உங்களை விட்டு அகற்ற வேண்டும். அன்பு பெருக வேண்டும். இது புதிய கட்டளை. உலகம் மற்ற மனிதர்கள் சொல்லவில்லை. பரிசுத்த தெய்வம், நம்மீது வந்த அன்பு கூர்ந்த தெய்வம் சொல்லுகிறார். நான் உங்க மேல அன்பா இருந்த, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று. இருப்பீங்களா? பரலோக பிதாவே, துதிக்கிறோம். நாங்கள் ஏதோ வசனங்களை வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் கசப்புகளை மறந்து உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறது போல அன்பை வேறாக ஆழமாக விட்டு நாங்கள் அன்புள்ளவர்களாய் மாற கனி கொடுக்க கிருபையார். அப்பதான் உங்களை பிரியப்படுத்த முடியும். கிரியை செய்யுங்கப்பா. அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.